Lord, we thank you for this wonderful time that you have given to us. It's our heart is filling with the joy, oh Father. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னொரு நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்ப்பதற்கு நீ தந்த தயவுகளுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்கள் ஆனது ஆண்டவரே மகிழ்ந்து களி கூறுகிறது ஆண்டவரே. Lord, whenever we think of you, Lord, your benefit, Lord, our hearts is bubbling in our soul, oh Lord Jesus. ஆண்டவரே நீ செய்த சகல விதமான உபகாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நினைக்கும் பொழுது எங்கள் உள்ளம் ஆனது ஆண்டவரே மகிழ்ந்து களிக்குறதாக இருக்கிறது ஆண்டவரே. Lord, we thank you, Lord Jesus. பிதாவே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமென். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Our gracious Father, we thank you for this wonderful time. அன்பின் இரக்கங்களை தேவனே நல்ல நேரத்துக்காக நன்றி. Lord, thank you so much for bringing together in this time, and thank you so much for helping us to proclaim your gospel to the world. ஆண்டவரே எங்களை இந்த ஒன்று கூட்டி செய்த தயவுகளுக்காக நன்றி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கிருபை பாராட்டின தயவுகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். And we pray for all the members of our churches all over the world. ஆண்டவரே நாங்கள் எல்லா எங்கள் சபை மக்கள் உலகத்தில் இருக்க எல்லா சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for all our co-workers throughout the world. ஆண்டவரே எங்களுடைய உடன் ஊழியக்காரர்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் எங்கிலும் இருக்க எங்களுடைய உடன் ஊழியக்காரர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, we ask you to bless this time and help us to preach the right words to the world. ஆண்டவரே இந்த நேரத்தை ஆசீர்வதியும் சரியான வார்த்தை உலகத்திற்கு நாங்கள் அனுப்ப பேச கிருபை தாரும். Lord, we pray for the people, those who have been affected by the virus fever. ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வைரஸ் ஜுரத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We humbly pray that the virus fever should be eradicated from this world. ஆண்டவரே இந்த வைரஸ் ஜுரமானது இந்த உலகத்தை விட்டு முற்றிலுமாய் போக கிருபை தாரும். We pray for all the leaders of the world so that they can take proper decisions in this aspect. ஆண்டவரே உலகத்தில் இருக்க எல்லா அதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வைரஸ் நிமித்தமாய் எடுத்துக்கொள்ளப்பட எல்லா காரியங்களின் தீர்மானத்திலும் நீர் அவர்களோடு தங்கியிருப்பீராக. Lord, we pray for all the people, those who are watching this program. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, we ask you to touch the lives of so many people through these ministries. ஆண்டவரே இந்த நிமித்தமாய் மூலமாய் பலரை நீர் தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். And we pray for all the brothers and sisters, those who are involved in this YouTube ministry, as well as all the activities of Echo Office Call from India and other parts of the world. ஆண்டவரே இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களில் இருந்தும் இந்த யூடியூபுக்காய் உதவி செய்கிற ஒரு சகோதரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மற்ற எல்லா ஊழியர்களுக்காய் நாங்கள் உதவி செய்கிற எல்லாரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். And we pray for all the churches of this world so that the gospel can be preached to the other people also. ஆண்டவரே இந்த எல்லா தேசங்களில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே உம்முடைய ராஜ்ய பிரபலத்துக்காய் உம்முடைய அன்பின் செய்தியை எடுத்துக்கொண்டு போக கிருபை தாரும். And we pray all these things in the mighty name of Jesus Christ our Savior. வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. Amen. ஆமென். Dear brothers and sisters, how are you all? அன்பான சகோதரிகளே நீங்கள் நல்லமா இருக்கிறீர்களா? We know that because of the lockdown, most of the churches have not been open so far. இன்னும் நம்ம அறிந்தவனவாய் இந்த கொரோனா வியாதினாலே கொரோனா நிமித்தமாய் இந்த உலகத்தில் இருக்க தேசங்களிலேயும் இன்னும் சபைகள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. Even though our churches are open, we are not able to entertain all the old people and the small children. இப்பொழுதும் சபைகளானது திறந்திருந்தாலும் சரி முதியவர்களையும் சிறு பிள்ளைகளையும் சபைக்குள்ளாய் அனுமதிக்க முடியவில்லை. According to the rules of the government, we are using mask and also we are washing our hands and keeping social distance. நீங்கள் அரசாங்கம் சொல்லுகிற வண்ணமாய் மாஸ்கை போட்டு மற்றும் கைகளை கழுவி சமூக இடைவெளியோடு நாங்கள் தேவனுடைய ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். So we should like to advise you, be safe and be blessed, and we are praying for you.
ஆகையால் நான் சொல்லுவேன், நீங்கள் பத்திரமாயிருங்கள், பாதுகாப்போடு இருங்கள், நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We all want to see you all in one day during our visit to various places. உங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்க்க வேண்டும் சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆகிலும் சீக்கிரமாய் நாங்கள் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். So once again we greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. ஒரு நிமிஷம் கூட உங்களை யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். Thank you so much for the responses you have given for this YouTube channel ministry. இந்த யூடியூப் நிகழ்ச்சியிலும் நீங்கள் உதவி செய்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். We are receiving a lot of emails and letters telling that you are blessed by these messages. நீங்கள் உங்களில் பலர் என்னிடத்திலே நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், அதில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் எங்களிடத்தில் சொல்வதை கேட்டு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். As you are aware, our leaders, our previous pastors have not taught how to do all these technical ministries. எங்களுடைய உதவி போதகர்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலை எப்படி உபயோகப்படுத்துவதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. Our old pastors, previous pastors have not taught how to conduct this online services and all. எங்களோடு இருந்து ஊழியம் செய்த முன்பதாக ஊழியம் செய்த போதகர்களுக்கு பழைய காலத்து போதகர்களுக்கு இப்பொழுது எப்படி ஊழியம் செய்கிறோமோ இந்த விஞ்ஞானத்தோடு எப்படி ஊழியம் செய்வதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கவில்லை. They have taught us how to preach the word of God in the proper way, dividing the word of God. அவர்கள் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். In short, they have not made us experts in these technologies. இப்பொழுது இருக்கிற இந்த டெக்னாலஜியிலே எங்களுடைய முன்காலத்தில் இருந்த போதகர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. They have also left the world before the problems come. அவர்களும் இந்த உலகத்தை கடந்து போய்விட்டார்கள். இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் உலகத்தை விட்டு கர்த்தருக்குள்ளாய் நித்திரை அடைந்தார்கள். So being junior people, we may do mistakes in conducting this online service. நாங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்க நாங்கள் பல தவறுகளை நாங்கள் செய்யக்கூடும். I thank God for the wonderful brothers and sisters, those who are with us in conducting this online service and taking the videos and uploading in the YouTube. இந்த யூடியூபுக்காய் உதவி செய்கிற எல்லா சகோதரிகளுக்காய் நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். அவர்கள் எடுப்பது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாம் சரிப்படுத்தி அந்த யூடியூப்லையும் அப்லோட் பண்ணுவதை குறித்து அதுக்கு நினைக்கும் போது நான் கர்த்தருக்குள்ளாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் நான் நன்றிகளை செலுத்துகிறேன். So thank you dear brother Kribakaran and your son and your wife. பிரதர் கிருபாகரனுக்கும் அவர்கள் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய மகனுக்கும் நான் நன்றிகளை செலுத்துகிறேன். Your responses are printed and published in Echo Office Call for the month of November. நவம்பர் மாத பத்திரிகையிலையும் உங்களை இந்த யூடியூப் குறித்தான காரியத்தையும் நாங்கள் அச்சிட்டு பலருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். From that you can understand how the Lord is working through this humble ministry of Echo Office Call. இது மூலமா நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அழைப்பின் எதிரொலியானது எவ்வளவு மன தாழ்மையோடு செய்து கொண்டிருக்க ஊழியம் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். So I would like to request you to subscribe for the Echo Office Call channel and pressing the bell button so that you can be a subscriber of Echo Office Call YouTube channel. தொடர்ந்து நீங்கள் இந்த அழைப்பின் எதிரொலி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீர்களானால் உங்களுடைய இந்த அழைப்பின் எதிரொலியானது உங்களுக்கு எல்லா அப்டேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். So have you received Echo Office Call monthly magazine this month? நீங்கள் இந்த மாதத்திலும் நீங்கள் அழைப்பின் எதிரொலி பத்திரிகையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? We have published in 16 languages and we have sent a copy of Echo Office Call to you in your own language. அழைப்பின் எதிரொலி பத்திரிகையானது 16 மொழியில் நாங்கள் அச்சிட்டு அனுப்பியிருக்கிறோம். உங்களுடைய மொழியில் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். If you have not received the Echo Office Call magazine for this month, please let us know so that
we can enroll your name and address also in the mailing list, and we ask you to send your address and email ID also. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு பத்திரிகையானது வரவில்லை என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய விலாசத்தையும் நாங்கள் இந்த பத்திரிகையில் அனுப்புவதில் நாங்கள் சேர்த்துக்கொண்டு ஒரு மாதந்தோறும் வருவதற்கு நாங்கள் ஏற்பாடு பண்ண முடியும். We are facing and encountering a lot of interruptions and oppositions in doing the Lord's ministry, so we need your prayers. எங்களுக்கு உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஊழியத்திலையும் சரி பலவிதமான காரியங்களையும் எங்களுக்கு உபத்திரங்களும் எங்களுக்கு நெருக்கங்களும் வந்து கொண்டிருக்கிறபடியால் நீங்கள் தயவாய் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். You must know that we are every day in our life we are fighting with the evil forces and devil. நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் அனுதின வாழ்க்கையிலுமே நாங்கள் பிசாசின் அந்தகார சக்திகளோடு நாங்கள் யுத்தம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். We are also giving training to our Bible college students and school students and our workers how to fight against the evil forces. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைகளுக்கும் சரி வேதாகம கல்லூரியில் இருக்க மாணவர்களுக்கும் சரி நாங்கள் சொல்லிக் கொடுப்பது ஒரு காரியம் என்னவென்றால் பிசாசு எதிர்த்து எப்படி யுத்தம் பண்ணுவது என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொடுப்பது உண்டு. The title of this message is Grace of God. தேவனுடைய கிருபை என்ற தலைப்பிலே பேச போகிறேன். It is also one of the shortest message I have ever preached. இந்த செய்தியானது சுருக்கமான செய்திகளிலே நான் இந்த செய்தியை சுருக்கமாக நான் பகிர்ந்திருக்கிறேன். You will not be believe those people are outside the country of India in my church. If I fail to preach more than 1.5 hours, the members will ask, "Our pastor, are you sick?" என்னுடைய சபை மக்களும் சரி இதர மக்களும் சொல்லுவார்கள், நான் ஒரு மணி நேரம் இல்லாவிட்டால் 1.5 மணி நேரம் நான் பண்ணாவிட்டால் அவர்கள் கேட்பார்கள், போதுகிறே நீங்கள் உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேட்பார்கள். Now I am finishing with it within 20 to 30 minutes. நான் இந்த செய்தியை நான் 20 நிமிடத்திலும் இல்லாவிட்டால் 30 நிமிடத்திலும் நான் முடித்து விடுவேன். Genesis chapter 6 verse 8. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். It says like this, but Noah found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Listen this message very carefully. If you listen very carefully, the Lord will certainly bless you during this new month of November, and He will make you as a blessing to the people. நீங்கள் கவனமாக இந்த செய்தியை கேட்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய தேவன் இந்த புதிய மாதத்திலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். As the servant of God, I proclaim that the month of November will be a great blessing to you, and God will protect you and save you. நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். God has entrusted with us the responsibility of praying for you so that God can protect you. So you are in our prayers. ஆண்டவராகிய தேவன் எங்களை உங்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு எங்களை வைத்திருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆகியால் நீங்கள் பத்திரமாக இருப்பீர்கள். As a servants, as far as we are concerned, we have no other work except doing the Lord's ministry and praying for you. தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிற எங்களுக்கு உங்களுக்காக ஜெபிப்பதற்காக வேற எந்த வேலையும் உங்களுக்கு பெரிதாக இல்லை. So the grace of God means unmerited divine favor. தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் தெய்வீக உதவிதான் தேவ கிருபை. So each one of us are in need of sympathy or pity or favor or loving kindness from other people. நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும்போது யாரோ ஒருவருடைய தயவும் இரக்கமும் அவருடைய உதவியும் நமக்கு கட்டாயம் தேவைப்பட்டு அவர்களை சார்ந்து நாம் இருக்கிறோம். Personally, I like the word grace of God very much. தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய கிருபை என்று சொல்லி நான் இருக்கிற வார்த்தையை நான் மிகவும் நேசிப்பது உண்டு. Because of the grace of our Lord Jesus Christ only, I am standing here as a servant of God. தேவனுடைய கிருபை நிமித்தம் தான் நான் இந்த நேரத்தில் தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். I was born 85% dumb. I was not able to speak. நான் பிறந்தபோது 85% நான் பேச முடியாமல் இருந்தேன். Up to my 18th age, I was not able to speak properly. 18வது வயது வரையிலுமாய் நான் ஒழுங்காய் சரியாக பேச முடியாமல் இருந்தேன். I would like to tell the world that because of the grace of Jesus Christ,
I was healed completely when I was about 18 years old. இயேசு கிறிஸ்துவுடைய தயவினால தான், கிருபையினால தான் இந்த 18வது வயதிலே ஆண்டவர் முற்றிலுமாய் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். Doctors were not able to help me. மருத்துவர்கள் எனக்கு எந்த விதத்திலும் அவர்கள் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. I was taken to different doctors all over the country of India by my father. என்னுடைய தகப்பனாரால் இந்த இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் மருத்துவத்திலும் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். Whenever some doctors come from other countries of the world, when they and conduct some camps, medical camps, my father and mother used to take me to them, and they used to say, we have dedicated my son to God's ministry, but he is not able to speak. Can you please help him? மற்ற தேசங்களிலிருந்து வருகிற மருத்துவர்கள் அவர்கள் கேம்பில் நடத்துவார்கள், முகாமை நடத்துவார்கள். அப்படி என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தாயும் என்னை அழைத்து கொண்டு போய் சொல்வார்கள், இவனை நான் தேவனுடைய ஊழியத்துக்கென்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிறேன், இவனை எப்படியாகியும் செயல்படுத்த முடியுமா என்று சொல்லி கேட்பார்கள். But all the attempts of the various doctors from various countries of the world have ended in failure. பல தேசத்திலிருந்து வந்த அந்த முகாமை நடத்தின எல்லா மருத்துவர்களும் உடைய முயற்சியும் தோல்வியில் தான் முடிந்தது. So I had an interaction with the Lord Jesus Christ. On the same day, the Lord God Jesus Christ healed me. Because of that, I am speaking today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சம்பாஷணை நடத்தினபடியால் ஆண்டவராகிய தேவனுக்கு பேசும் கிருபையை பாராட்டினார். ஆகியால் தான் இந்த நாளில் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். So I can say boldly to the world that because of the sheer grace of Jesus Christ, I am healed. I am standing here as a preacher, not only a preacher, I am standing as a man here. இந்த ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துவோட தயவினாலே தான் இதனாலே கூட நான் நல்ல சுகமாகி நான் தேவன் ஊழியக்காரன் நின்று மற்ற எல்லா காரியங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். One day one of my teachers who taught me in the primary school attended a crusade in which I was preaching. என்னுடைய சிறு பள்ளி அந்த பகுதியிலே படித்த பிரைமரி ஸ்கூலில் படித்த அந்த இடத்துல நான் என்னுடைய ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தை நடத்தினேன். After the meeting was over, she was not able to believe that I was the Sam Selvaraj who was her student. பாடம் சொல்லக்கூடிய அந்த டீச்சர் என்னை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த காலத்திலே நான் ஒரு சிறு பெண்ணாக இருக்கும் பொழுது என்னால் சரியாக பேச முடியாத சூழ்நிலை இருந்தேன் என்று சொல்லி நான் தான் அவர் என்று சொல்லி அவர்களால் என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. So this is called grace of the Lord Jesus Christ. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் தயவு என்று இரக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். Grace of God has an extraordinary illustration and meaning. தேவனுடைய கிருபை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு பெரிய விளக்கமாக கொடுக்கலாம். He has bestowed his love before we started loving him. நாம் அவரை நேசிப்பதற்கு முன்னதாக அவர் நம்மை நேசித்திருக்கிறார். Generally, if we want to enjoy somebody's favor or grace, we should have done something in advance to them. நம்மளுடைய யாருடைய தயவாவது எனக்கு இந்த தயவு நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்பதாகவே ஏதோ ஒரு விதத்திலே நாம் தயவு காட்டியிருக்க வேண்டும். But God's favor or God's grace is totally different. ஆனால் தேவனுடைய தயவோ தேவனுடைய சகாயமோ முற்றிலுமாய் வித்தியாசமானதாக இருக்கிறது. She showers his loving kindness and grace. We love him and he put his love upon us and he is blessing us. ஆண்டவராகிய தேவன் நாம் அவர் மேல் அன்பை வைப்பது முன்பதாகவே அவர் நம்மேல் அன்பை வைத்து அவர் அன்பை விளங்க பண்ணி நம்மளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். He is showering his blessing upon us like people like me and you. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கிருபையை என்னை போலும் உங்களை போலும் மேல் ஆண்டவர் தம்முடைய கிருபையை பொழிந்து அதை விளங்க செய்கிறார். This is due to his great love and his great grace. இதுதான் தேவனுடைய பெரிதான கிருபை அவருடைய பெரிதான தயவாக இருக்கிறது. This is confirmed in John 3:16. இதுதான் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Romans 5:8 says like this.
ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவராக சொல்கிறது. But God demonstrates His own love toward us in that while we are still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். So the grace of God is a divine favor which is bestowed upon the unworthy people like me and you. தேவனுடைய கிருபையை பார்க்கும் பொழுது தகுதி இல்லாதவர்களுக்கு மேல் தேவன் தம்முடைய கிருபையை நம்ம மேல் வைத்திருக்கிறார். I am a person who has got the grace of the Lord Jesus Christ. நான் தேவனுடைய கிருபையும் அவருடைய சகாயத்தை நான் பெற்ற மனுஷனாக இருக்கிறேன். Because of His great grace only I am standing here as His servant. தேவனுடைய பிரதான கிருபை நான் மட்டும்தான் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். I thank my Lord Jesus Christ. நான் என் தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். Here is a man who also got the grace of God. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், அந்த மனிதனும் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறார். 2 Peter chapter 2:5 says like this. 2 பேதுரு நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம் இவராக சொல்கிறது. God did not spare the ancient world but saved Noah, one of 8 people, a preacher of righteousness, bringing in the flood on the world of the ungodly. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. Genesis chapter 6 verses 5 to 8 says like this. ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 5 முதல் 8வது வசனம் வரை இவராக சொல்கிறது. Then the Lord saw that the wickedness of man was great in the earth, that every intent of the thoughts of his heart was only evil continually. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. And the Lord was sorry that he had made man on the earth, and he was grieved in his heart. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. Verse 7, so the Lord said, I will destroy man whom I have created from the face of the earth, both man and the beast. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். Here God says, I am sorry that I have made the man. ஆண்டவராகிய தேவன் இவ்வாறாக சொல்கிறார், மனுஷனை படித்த நிமித்தமாய் நான் மன சஞ்சலப்படுகிறேன் என்று சொல்கிறார். We are the people, those who have made the Creator God to say sorry that I am sorry for making these people. தேவன் உலகத்தையும் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் மனிதனுடைய கெட்ட நடத்தையினாலே அவர் I am sorry, நான் வருத்தப்படுகிறேன், இந்த மனுஷனை உண்டாக்குவதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி வருத்தப்பட்டார். Verse 8, but Noah found grace in the eyes of the Lord. Praise the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. In this morning, my dear brother and sister, you are also a person who has got the grace of Jesus Christ. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நான் சொல்லுவேன், இந்த அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறீர்கள். Because you are able to hear the word of the grace of God. நீங்க ஏனென்றால் தேவனுடைய கிருபையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். As per Genesis chapter 6 verse 9, Noah was a just man, perfect in his generations. Noah walked with God. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். Now I am going to explain within few minutes by explaining two things as to how Noah was able to influence the mind of God, how Noah was able to touch the heart of God. நான் சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நோவா எப்படியாக தேவனுடைய இருதயத்தை தொட்டான். Number 1 is he was a just man.
அவன் ஒரு நீதிமானாக இருந்தான். He was a righteous man before man and God. அவன் தேவனுக்கு முன்பதாக மனுஷன் முன்பதாக நீதிமானாய் காண இருந்தான். Some people used to say that they are righteous people and just people. அவர்கள் பல சொல்வார்கள், நான் நீதிமான் மற்றும் நான் பரிசுத்தம் உள்ளவன் சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். What is the explanation for a righteous man? நீதிமானா இருப்பது என்ன விளக்கமா, என்ன விளக்கம்? The righteous man is the one who stands firm in the sight of man and God. நீதிமான் என்று சொல்லி சொல்லும்போது தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் நீதி செய்கிறது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு பேர் தான் நீதிமான். The man who can stand firm in the sight of man and God, who have a right standing with God and man. யாருக்கு தேவனுடைய சரியான இதில் தகுதியுள்ளவர்களாய் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். Noah was a righteous man. நோவா ஒரு நீதி உள்ள மனுஷனாய் காணப்பட்டான். A right standing before man and God is called righteousness. தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாய் அவன் தனித்தன்மையை தேவனுக்கு பிரியவுள்ள காரியத்தை செய்கிற மனுஷன் தான் நீதிமான். In Matthew chapter 6:33 there is a method for that. மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்துக்கு ஒரு அங்கே ஒரு படிக்கட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். It says, seek ye first the kingdom of God and his righteousness, and all these things will be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So it is very clear, being a just man or being a righteous man, Noah was able to give the first priority to the righteousness of God and the kingdom of God. இங்கே பார்க்கும் பொழுது நோவாவுடைய வாழ்க்கையில் அவன் நீதிமானாக இருந்தபடியால் கர்த்தருடைய பார்வை நல்ல வாழ்க்கை வாழ்ந்தபடியா எல்லா விதத்திலும் ஆண்டவர் முதலாவது காரியத்தை நோவாவுக்கு தேவன் அளித்தார் சொல்லி பார்க்கிறோம். See, I read it in the Bible. Then the Lord saw that the wickedness of man was great. இந்த பூமியிலே மனுஷனுடைய காரியங்கள் ஆனது ஒரு பொல்லப்பான ஒரு கெட்ட காரியமாக காணப்பட்டது. When all the people were doing wickedness in this world, they were living a wicked life, God found one man, Noah, as a just and righteous man. அந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அங்கே பொல்லப்பான காரியத்தை அவர்கள் செய்த நிமித்தமாய் தேவன் நோவை ஒரு நீதிமானாய் பொல்லாப்புக்கு விலகின மனுஷனாய் ஆண்டவர் பார்த்தார். Today also we are seeing wickedness in all the areas of this world, and wickedness is prevailing in every city and every village, and so many wrong things are happening. இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பல விதமான கெட்ட காரியங்கள் நகரங்களிலும் கிராமங்களிலும் எல்லா இடங்களிலும் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. But God is expecting someone like Noah to fulfill the gap so that he can save the people, those who are doing wicked things. ஆண்டவராகிய தேவன் நோவா எவ்வாறு பூர்த்தி செய்தாரோ அதே வண்ணமாக ஆண்டவராகிய தேவன் இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் தேவனுக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். Dear brothers and sisters, wherever you may be today, என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, நீங்கள் எந்த தேசத்தையும் எந்த இடத்திலும் நீங்கள் இருந்தாலும் சரி, God is calling you to fill the gap so that you can be a blessing to this world. ஆண்டவராகிய தேவன் அந்த இருக்கிற அந்த கேப்பை அந்த காலியான இடத்தை ஆண்டவர் உங்களை வைத்து தான் நிரப்ப விரும்புகிறார். Since Noah was able to live a righteous life, God found him faithful and fitting person to get the grace of God. நோவா தேவனுடைய பார்வைக்கு நீதிமானாகவும் இருந்தபடியால் ஆண்டவருடைய திட்டத்திற்கு அவன் சில நபரை தேவன் கண்டுபிடித்து அந்த காலியான இடத்தை ஆண்டவர் இந்த நோவாவை வைத்து பூர்த்தி செய்தார். Genesis chapter 6:9 again says that, also it says that Noah was a perfect person in his generation. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நோவா அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களிலே ஒரு நீதிமானாய் இருந்தான்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். The word perfection is very important. அங்க அந்த இடத்துல ஒரு பரிபூர்ணமான ஒரு வார்த்தைன்றது மிகுந்த முக்கியமான வார்த்தையா இருக்கிறது. God found perfection in the life of Noah. நோவாவுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை தேவன் பார்த்தார்.
There are a lot of people in the world, worldly people and spiritual people, they are not maintaining perfection in their calling. அவன் இந்த காலங்களில் பார்க்கும்பொழுது பல ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவருக்கு அழைப்பிலே பூர்ணத்தை அவர்களுக்கு காத்துக்கொள்ள முடியவில்லை. Often they change their vision and mission. அடிக்கடி தங்கள் தரிசனத்தையும் தங்கள் ஊழியத்தின் வெளிப்பாடுகளையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். They will not finish anything. அவர்கள் எந்த காரியத்தையும் முடிக்க மாட்டார்கள். When I was 18 years old, the Lord gave me a vision to publish newspaper, Christian newspaper in different languages of the world and send it through several medias. நான் 18 வயதாக இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார். என பத்திரிகைகளை அனுப்பி பலவிதமான தொழில் நுணுக்கத்தோடு அதை அனுப்ப வேண்டும் சொல்லி ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார். I got a name for that magazine. நான் தேவனிடத்தில் நான் பத்திரிகைக்கு நான் பெயரை பெற்றுக்கொண்டேன். I have not changed my mission and vision. நான் எந்த காலத்திலும் என்னுடைய தரிசனத்தையும் அடிப்படையான காரியத்தை எந்த காரியத்தையும் நான் மாற்றவில்லை. Today I am able to see the fulfillment in my ministry. என்னுடைய ஊழியத்திலே பரிபூர்ணத்தை நான் பார்க்க முடிகிறது. My followers has no problem in running this ministry. எனக்கு பின்பதாக வருகிற ஊழியக்காரர்களுக்கு இந்த ஊழியத்தை நடத்துவதில் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் அவர்களுக்கு வராது. We are perfect people in maintaining the relationship and approval with the government. நாங்கள் அரசாங்கத்துடனும் கூட எல்லா விதத்திலும் நாங்கள் சரியான விதத்தில் நாங்கள் பரிபூர்ண காரியத்தை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். We are not perfect people. நாங்கள் பரிபூர்ணமான மனிதர்கள் அல்ல. God is able to make us perfection in our ministry. ஆனால் ஆண்டவராகிய தேவன் எங்களை ஊழியத்திலே பரிபூர்ணங்களாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறார். Finally, I want to say Noah was able to maintain a perfect life of perfection. கடைசியாய் நோவா தேவனிடத்தில் முன்பதாய் ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு முழுமையான காரியத்தை பெற்று வைத்திருந்தான். Let me read Genesis chapter 6:9 once again. Noah was a just man, perfect in his generations. Noah walked with God. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். For the word perfect here, it is translated in other languages and uprightness. பரிபூர்ணம் என்று சொல்லுகிற வார்த்தையானது மற்ற மொழிகளை பார்க்கும் பொழுது நேர்மறையான சிந்தனையாளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God's grace was with Noah because Noah had perfection in all his attitude. தேவனுடைய கிருபை நோவாவுடன் இருந்தபடியால் அவனுடைய எல்லா குணாதிசயங்களையும் ஆண்டவரை அவன் பிரதிபலித்தான். But by God's word says Noah walked with God and lived with God. இங்கே பார்க்கும்போது நோவா தேவனோடு நடந்தார், தேவனோடு சஞ்சரித்தார் என்ற சொல்லி வாசிக்கிறோம். Noah did not deviate in his life way. நோவா தன்னுடைய பிரயாணத்திலே வழி மாறி போகவில்லை. Noah was able to live with God even though he was living in this world. நோவா இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் தேவனோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். Today I have a question whether you are living with God and walk with God. இந்த நாளில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் தேவனோடு நடக்கிறீர்களா, நீங்கள் தேவனோடு வாழ்கிறீர்களா? நீங்கள் some people used to walk with God and live with God when they are sick. அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிற நேரத்தில் தான் தேவனோடு நடப்பார்கள், தேவனோடு வாசம் செய்வார்கள். When they are young or energetic, they will not walk with God and they will not live with God. அவர்களுக்கு நல்ல வயது இருக்கும் பொழுது, நல்ல பலத்து உடம்புல சரீரத்தில் நல்ல பலன் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனோடு நடக்க மாட்டார்கள், தேவனோடு வாழ மாட்டார்கள். I am seeing a lot of young men and women. I used to call them to the church. நான் இப்போ அநேக வாலிப பிள்ளைகளை நான் சபைக்கு நான் அழைப்பேன். When they are beautiful and when they have money in their hand, they will not look at the church board also.
அவர்களிடத்தில் அழகு இருக்கும் பொழுதும் அவர்கள் கைகளில் பணம் இருக்கும் பொழுது இருக்கிற வரையிலும் அவர்கள் சபையில் இருக்க போர்டை கூட பார்க்க கூட மாட்டார்கள். If they fail in their they face problem in their life, they will come and tell, Lord, I want to accept Jesus as my personal savior. அவரோட வாழ்க்கையிலும் சரி அவர்களோட குடும்பத்திலும் சரி பிரச்சனைகள் வரும்பொழுது அப்பொழுதுதான் சொல்வார்கள், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அப்பொழுதுதான் சொல்வார்கள். In the same way, I have seen some rich people, when they have money, they will not like Jesus. I used to see rich people in the society. அதே போலவே நான் இந்த சமுதாயத்தில் பெரிய பணக்காரர்களை நான் பார்ப்பேன். When I meet them, I used to call them to the church. நான் அவர்களை பார்க்கும் பொழுது சபைக்கு நான் அவர்களை அழைப்பேன். They used to say they were already busy. அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வேலையாக இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். After some time, I have seen they lose all their money, lose all their health, and they used to stand on the doorstep of my office. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் எல்லா பணங்களும் போய் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஒரு ஏழையாய் மாறி அவர்கள் என்னுடைய அலுவலகத்தில் கதவுக்கு வந்து தட்டி நிற்பார்கள். Noah was not a man like that. நோவா அவனமான ஒரு மனுஷன் அல்ல. He was a man of uprightness, perfection. நோவா ஒரு பரிபூர்ண மனுஷனாகவும் தேவனுடைய பார்வையில் பரிபூர்ணப்பட்ட மனுஷனாக காணப்பட்டான். He walked and lived with God. அவன் தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். My dear brother and sister, you can be a person of that caliber. அன்பான சகோதரிகளே, நீங்கள் அவனமான ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்கள் கடந்து செல்லலாம். God's grace be with you. கர்த்தருடைய கிருபை உங்களோடு தங்கியிருப்பதாக. Let me pray for you. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். Heavenly Father, we thank you for this wonderful time. அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Lord, thank you so much for helping us to share something about your grace to the world. ஆண்டவரே, இந்த காலையிலும் கூட தேவன் உம்முடைய கிருபை குறித்து ஆண்டவரே நாங்கள் பேச கிருபை பாராட்டின தயவுகளுக்காய் நான் தேவனுக்கு உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Lord, because of the lockdown, a lot of people are not able to attend the church services. Lord, we ask you to make them to watch these messages and accept you and your will. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நிமித்தமாய் அநேகர் சபைக்கு வர முடியவில்லை. அவர்கள் இந்த செய்தியை கேட்டு உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுவீராக. Also, people those who are living in various countries of the world and the people those who are living in the unreached area of our country, Lord, we ask you to bless them enormously when they listen this message. ஆண்டவரே, இந்த செய்திகளை கேட்கிற பல தேசங்களிலிருந்து கேட்கிற எல்லா தேச மக்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய செய்தியை கொண்டு போக முடியாது இருக்கிற தேச இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களும் இந்த செய்தியை கேட்க முடிய கர்த்தாவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை பாராட்டுவீராக. And we thank you and ask all these things in the name of Jesus Christ our Savior. இவர்களாத்தையும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgives all your iniquities, who heals all your diseases, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things, so that your youth is renewed like eagles. Now, the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the communion of the Holy Spirit be with you all forever and ever. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up
I know. He reached out his hand and he lifted me up, and that's why I love him so. I love him more and more. I love him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. Our address, Echo 98410 71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org.